வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தேர்தல் களத்தை அதிர வைத்த வாக்குப்பதிவு திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் போய் கொண்டிருக்கிறது வாக்குப்பதிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட இன்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளி, அதாவது பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்திருந்தார். நான் எத்தனையோ முறை வாக்குகள் போட்டிருக்கேன், வேட்பாளராக போட்டிருக்கேன், எம்எல்ஏவாக போட்டிருக்கேன், ஆனால் எல்லாத்துலேயும் போட்டிருக்கேன். இப்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக போட்டுக்குது ஒரு புது அனுபவத்தை தடுக்கிறது அப்படி இப்படி பேசி ஒரு தகவலை குறிப்பிட்டிருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நிச்சயம் வெற்றியை பார்த்திங்கன்னா கொடுக்கும் இந்த தேர்தல் அப்படின்றத சொல்லியிருந்தார். அவர் எப்படி குறிப்பிட்டு சொல்கிறேன்னா காரணம் இருக்குங்க. அவர் சொல்கிறார், சாதனைகள்லாம் நாங்கள் செய்த சாதனைகள்லாம் வைத்து பார்த்திங்கன்னா மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கோம், அதனால் வாக்குகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மளுடைய அமைச்சர் அவர்கள். அதனால் பெரும் விதத்தில் ஓட்டுக்கள் நம்மளுடைய மக்கள் போட்டிருப்பாங்க, என்ன போட்டிருப்பாங்க நிச்சயமாக, ஆனால் அதில் பெரும் விதத்தில் இருக்குது. ஓகேங்களா, அதை மட்டும் சொல்லி அவங்க வாக்கு கேட்டிருந்தால் வாக்கு வந்திருக்காது. அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. விளம்பரங்களோ அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரமோ பரப்புரைகளோ நிறைய விதமான திட்டங்களோ எல்லாமே செய்திருக்க கொண்டிருக்கும் சூழலில் இன்னொருத்தர் இருக்கார், பிரசாந்த் கிஷோர். ஓகேங்களா, நம்மளுடைய அரசியல் பார்த்திங்கன்னா கருத்தாளர், பார்த்திங்கன்னா ஒரு அனுபவசாலி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு புள்ளியை வைத்து இவர்கள் பார்த்திங்கன்னா ஸ்கெட்சு போட்டு ரூட்டை போட்டு அந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா பறக்கும் காரில் போயிட்டுருக்கின்ற சூழலில் தட்டி தூக்க போகிறாங்க வாக்குகள். ஓகேங்களா, சதவீதம் கணக்கில் வாக்குகள் பார்த்திங்கன்னா பிரிய போகிறது, அதிர வைக்கும் களம்தாமம் பார்க்க போகிறது. ஏனென்றால் ஜூன் மாதம் தான் மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும். ஓகேங்களா, இன்றைக்கி வாக்குப்பதிவு அன்றைக்கே இவ்வளோ விறுவிறுப்பில் பொதுமக்கள் வாக்குகளை பதிவு செஞ்சுட்டு யார் வெற்றியை பெறப்போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஜூன் மாதம் இன்னும் அதிர வைக்கும் களம் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. யாரெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னிலை செல்ல போகிறாங்க, எந்த தொகுதியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள், மேலும் டெபாசிட்களை யார் கைப்பற்ற போகிறார்கள், அதுக்கும் கீழே யாருக்கு போக போகிறாங்க அப்படின்ற ஒரு சிக்கல் எதிர்பார்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா, எல்லா பக்கமும் இருக்கும். வெற்றியே மட்டும் எல்லாருக்கும் கிடச்சிடாதுங்க. ஓகேங்களா, வாழ்க்கை என்பது வட்டம், வெற்றி தோல்வி எல்லாமே வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பாசிட்டிவ் என்றால் நெகட்டிவ் இருக்கும், வெற்றின்ற தோல்வி இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.